சிற்றம்பலம் எந்தபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திரு மயிலாடுதுறை திருக்கோயில் சிறப்புகள். இங்கு இறைவர் மாயூரநாதேஸ்வரர், வரமீந்த வள்ளலார், கௌரி தாண்டவ ஈஸ்வரர், மயிலாடுதுறை அரணார், வரையாது அளிக்கும் வள்ளலார். இறைவியார் பெயர் அபயாம்பிகை, அஞ்சலை, அஞ்சொல் நாயகி, அபய பிரபதாம்பிகை, மயிலம்மை. தலமரம் மா வன்னி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், காவிரி இடப தீர்த்தம். விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி ஆலயம் இங்குள்ளது. முனிவர் எழுவரால் நிறுவி வழிபட்ட விஸ்வநாதர் ஆலயங்கள் 7 உண்டு. தற்போது அறியப்படுவன 5. துலாக்கட்டம் தென்கரை படித்துறை, துலாக்கட்டம் வடக்கரை படித்துறை, பாலக்கரை, கூரைநாடு, மயிலாடுதுறை பெரிய கோயில். நிறுவிய முனிவர் எழுவர்: அகத்தியர், புலத்தியர், கண்ணுவர், காஷிபர், கௌதமர், சூதர், பாரத்வாசர். இத்தலத்தில் அடியாருக்கு அமுதளிக்கும் சீலமார் பூசையின் சிறப்பினை அறிந்து அளவிட்டு சொல்ல இயலாது. மீன், ஆமை, பன்றி, நரசிங்கம், வாமனம் முதலான அவதாரம் எடுத்த திருமால் அவ்வவ் அவதாரங்களில் வழிபட்டது. சிவபிரானார் தம் விரலில் மோதிரமாக அம்மீனின் விழி எலும்பையும், தம் மார்பில் படைத்தாளியாக அவ்வாமையின் ஓட்டையும், அப்பன்றியின் வளைந்த முன் பல்லையும் ஏற்று அணிந்து அருளினார். நரசிங்கத்தின் தோளினை ஆடையாகவும், வாமனனின் எலும்பு கூட்டை தண்டமாகவும் கொண்டு தாங்கி அருளினார். கங்கையை காட்டிலும் காவிரி புனிதம் என்றும், காசியினும் இத்தலம் பெரிது என்றும் போற்றப் பெறுவது. ஆகம புராண வேதங்கள் அனைத்தும் நீர் வடிவாய் வருவதே காவிரி என நிலைநாட்டிய தலம். எண்ணரும் பாவம் புரிந்தோரும் ஐப்பசியில் திருவருளில் தோய்ந்து காவிரி நீர் பெருந்தீர்த்தத்தில் கலந்து நீராடினால் புனிதர் ஆவார். ஐப்பசி 30 நாட்களும் தீர்த்த விசேஷம் உடையது எனினும், ஐப்பசி அமாவாசையும் இறுதி நாளாம் கடைமுகமும் மிகச் சிறப்பு வாய்ந்தது. திருச்சிற்றம்பலம்.